ஆடி மாதத்தின் சிறப்பு என்ன, இந்த வேப்பிலையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு தேவதையின் ஒரு பெயர். தேவதை வந்து ஆடிங்கிற தேவதை கைலாயம் சுற்றி வந்துட்டு இருக்கும்பொழுது சிவபெருமான் தனியாக அந்த இடத்துல தவம் இருந்துட்டு இருக்கிறாரு. தவம் இருக்கும்போது பக்கத்தில் பார்வதி தேவி இல்லை. அதை பார்த்ததையும் அந்த ஆடிக்கு ஒரு ஆசை, நம்ம சிவன் பக்கத்தில் உட்கார்ந்தா என்ன அப்படின்னு பார்வதி தேவியாட்ட உருவம் எடுத்துட்டு போய் பக்கத்தில் உட்காடுறாங்க. பக்கத்தில் உட்கார்ந்ததையும் சிவனுக்கு வந்து தன்னை அறியாமையே யாரோ நம்ம பக்கத்தில் உட்காடுறாங்க. அதாவது வந்து பார்வதி தேவி இருந்தால் அவங்களுக்கு அந்த உணர்வு வராது. வேற ஒரு பெண் வந்து உட்கார்றதுனால அந்த உணர்வு வந்து பார்க்குறாரு. ஒரு கசப்புத்தன்மை அவருக்குள்ள ஏறுது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த தேவதை வந்து சபிக்கிறாரு. நீ வந்து கசப்புத்தன்மையோட இருக்கக்கூடிய வேப்ப மரமா பூவுலகத்துல உருவாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அதை சாபம் கொடுக்கும் பொழுது அந்த அம்மா வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. நான் வந்து இது மாதிரி ஒரு ஆசையில உங்க பக்கத்தால உட்காந்துட்டேன், எனக்கு ஏதாச்சும் பாவ விமோசனம் சொல்லுங்க அப்படிங்கும்போது, நீ ஆடி மாசமா பூவுலகத்துல அவதரிக்கக்கூடிய ஒரு தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதமா இருப்ப. அந்த மாதத்துல வேப்பிலை இல்லாம அம்மனை வழிபட முடியாது. ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த மாசமா இருக்கும். உன்னைய வந்து எல்லாரும் போற்றுவாங்க. ஒரு நிமிஷமாவது என்னை மனசார நீ நினைச்சு இங்க வந்து உட்கார்ந்ததுனால உனக்கு இந்த பேரும் புகழும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து அந்த அம்மாவுக்கு பாவ விமோசனம் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த ஆடி வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்துல அம்மனுக்கு இந்த வேப்பிலை இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்ல, மஞ்சள் நீர் இல்லாம அபிஷேகமும் இல்ல. ஆடி மாசம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இப்ப மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்வாங்க. அந்த அம்மனுக்கு தங்கள் கையினாலேயே அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகம் செஞ்சுட்டு தீபாரதனை. ஓம் சக்தி. பராசக்தி. 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 ஓம் சக்தி. திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி, அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி, எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி, கங்கில்லா ஜோதினி கற்பூர ஜோதியே. ஓம் சக்தி. ஆடித்திருநாளாம் நன்னாள் என்று பெண்கள் தங்கள் கைகளாலேயே அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடும் பாக்கியமான விழா இந்த ஆடி மாதம் 30 நாளும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளும் 8 திக்கும் நடைபெற்றுட்ருக்கு. இந்த ஆடி மாதம் பெண்கள் வீட்டில் இருந்து மஞ்சள் நீர் அபிஷேகம் எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் தோறும் மிக பிரம்மாண்டமான அளவில் வான வேடிக்கையோட மேலதாளங்களோட அதிகப்படியான எண்ணிக்கையோடு செய்கிறாங்க. அப்புறம் அது போக நம்ம கோயில்களில், கிராமத்துக்குள்ளே இருக்க கோயில்களில் இந்த கன்னிமார் கோயில், அம்மன் கோயில் எல்லாம் போய் இந்த மாதிரி தீர்த்த கலசம் செய்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கும்பம் தயார் பண்ணி கும்பத்துக்கு நம்ம அபிஷேகம் செய்வாங்க. அம்மன் சிலை எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் செய்வாங்க. இது மாதிரி எல்லா இடத்துல 8 திக்கும் பெண்கள் தங்கள் கைகளாலேயே அம்மனுக்கு அபிஷேகம் செய்து கூழ் ஊற்றி ஆன்மீகத்தை 8 திக்கும் கொண்டு போகிறதுக்கு பெண்கள் ஆடி 30 நாளுமே தொடர்ந்து செய்துட்ருக்கோம். இந்த மஞ்சள் நீர் அபிஷேகம் எப்படி நம்ம தயார் செய்கிறது அப்படின்றத இப்போ செய்து காமிப்போம். இப்போ நம்ம தீர்த்தம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், திருமஞ்சன பொடி, வேப்பந்தழை. இப்போ காசி ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம தீர்த்தம் கொண்டு வந்திருந்தோம்னா அந்த தீர்த்தையும் இதில் நம்ம சேர்க்குறோம். கடைசியாக பார்த்திங்கன்னா தீர்த்தம் நம்ம ரெடி பண்ணி எப்படி மக்களுக்கு கொடுக்குறோன்னா, இந்த பொருளெல்லாம் போட்டு நம்ம புனித தீர்த்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இதை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தீர்த்தம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ நாள் விரதம் இருக்கிறோமோ, நம்ம வீட்டில் சுத்தபத்தமாக இருந்து வைக்க முடியுமோ, நமக்கு தகுந்தாப்புல 3 நாளோ 5 நாளோ இதை ரெடி பண்ணி வச்சு சாமிக்கிட்ட ரெடி பண்ணி வச்சு அம்மனுக்கு நம்ம கைகளில் அபிஷேகம் பண்ணுறோம்.